ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. ஆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் தந்த அந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. தகப்பனே, இந்த சிறு கூட்டமாய் கூடி உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல வைக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, இன்னும் விசேஷமா அடையாளம் உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பிக்கிறோம் அப்பா. அடையாளம் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும். சுயம் வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையா இருக்கணும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் தொடப்படணும் ஆண்டவரே. தகப்பனே, நீரே பேசுங்கப்பா. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம செய்திக்காக பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஆமென். பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில என்ன செய்றாராம்? நிறைவாக்குறாராம். நமக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லா குறைகளையும் நம்முடைய தேவன் என்ன செய்வார்? நிறைவாக்குற தேவன். குறைகளை நிறைவாக்குகிற தேவன். நம்ம எடுத்துக்கலாம். யோவான் 2 அதிகாரம் இதுல உள்ள செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி. பாத்தீங்கன்னா 2 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 2 அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆமென். ஆமென். பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனம் பாத்தீங்கன்னா 3ஆம் நாள்லே கலிலேயாவில கானா ஊர்லே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்றாங்க? அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தபடி தொடர்ந்து வாசிக்கும்போது 3ஆம் வசனத்துல வரும். அங்க என்ன குறைபடுனா, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது. எது குறைபடுது? அந்த காலத்துலலாம் திருமணத்துல என்னன்னா, திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானதா ஒன்றாக பரிமாறப்பட்டது. அப்போ அங்க எது குறைபடுதுன்னா, தி திராட்சை ரசம் அங்க என்ன செய்யுது? பட்ட போது, இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன்ல ஊர்லலாம் என்ன செய்வாங்க அப்டின்னா, தனியா எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும். அந்த சமையல் செய்றவர் பார்த்துட்டே இருப்பாரு. கூட்டம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு உடனே அரிசி போடுவாங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்டின்னு பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ பேருக்கு சமைச்சிருக்கோம். இவ்வளோ பேருக்கு இது பத்தும், இது பத்தாது அப்டின்னு. அப்ப அதே மாதிரி இங்கு ஒரு குறைவு. என்ன குறைவுன்னா, திராட்சை ரசம் பட்ட உடனே அத யாரு பார்க்குறாங்கன்னா, இயேசுவின் தாய் பார்க்குறாங்க. அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். பாருங்க, உடனே இயேசு தன்னுடைய தாயை பார்த்து சொல்றாரு, "ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன?" அப்படின்னு கேட்கிறாருல்ல. இன்னைக்கு நாம கூட கேட்போம். பிள்ளைங்கள்ட்ட கூட சொல்லுவோம். ஸ்கூல்ல கூட சில பிள்ளைங்க சொல்லும். "மிஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, இவன் தான் பண்ணான், இவன் தான் பண்ணான். நீ உன் வேலைய பாரு" அப்படிம்பாங்க. அது மாரி பிள்ளைங்கள்ட்டயும் நம்ம சொல்லுவோம். "உனக்கு என்ன குடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலைய நீ பாரு. தேவையில்லாத வேலைய நீ செய்யாதன்னு" சொல்லுவோம்ல. சாதாரணமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவரும் என்ன செய்றாரு? சொல்றாரு. "உனக்கு எனக்கு என்ன?" ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு என்ன செய்யிருக்கோம்? வந்திருக்கிறவங்க இல்ல. அத பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்துல உள்ள குடும்பத்தாருக்குள்ள பொறுப்பு தான் அது. அது அந்த சமையல்காரரு, அத பரிமாறுறவங்க, அது மெயினா அது பொறுப்பா இருக்கிறவங்க தான், ஐயோ! என்ன குறை ஆகப்போதே, அது என்ன செய்யணும் அப்படின்னு. ஆனா இங்க பாருங்க, இந்த தாயார் சொல்றாங்க, உன்ன ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன உடனே என்ன இருக்கும்? ஐயோ! இப்படி சொல்றாரே அப்படின்னு. அவரு உடனே அடுத்த வார்த்தைய சொல்றாரு. என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமென். என் வேலை இன்னும் வரவில்ல. அப்ப அங்க ஒரு குறை வருது. உனக்கு எனக்கு என்னன்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு கடைசில? என் வேலை இன்னும்
வரவில்லை. அப்போ தாயாருக்கு அங்க தெரியுது. தன் மகன்கிட்ட அது சொல்லும்போது அந்த குறை என்ன செய்யப்படும்? நிறைவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. தாயாருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தனால தான், அவங்க வேற யார்ட்டயும் சொல்லல. அவர்ட்ட சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட சொல்றாங்க. அப்ப நம்மளும் நம்முடைய வாழ்க்கையிலும் நெறைய குறைகள் காணப்படலாம் இல்ல வீட்ல. குறைகள் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எ நம்ம அ உலக பிரகாரமான வாழ்க்கைய எடுத்துக்கொண்டாலும், இப்ப வீட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லுவோம், ஹஸ்பண்ட்ட சொல்லுவோம், "இது இல்ல, இன்னைக்கு இது முடிஞ்சு போச்சு. இந்த பொருள் இல்ல, சமைக்கிறதுக்கு இது இல்ல" அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாரி ஒரு ஒரு விஷயத்திலயும் இன்னைக்கு குறைகள் இல்லாம இருக்க முடியாது. அதே மாரி பலகீனம் வரும்போது, இல்ல எல்லாவற்றிலும் ஒரு குறை காணப்படுது. அப்ப அந்த எந்த ஒரு குறை இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோட யார்கிட்ட சொல்லணும் முதல்ல அப்படின்னு நமக்கு கொடுக்கப்படுது. கர்த்தருடைய பாதத்துல நம்ம சொல்லக்கூடியவர்களாய் நாம காணப்படும். என்ன ஒரு குறை வந்தாலும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலயோ, குடும்பத்திலயோ, வீட்லயோ எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்துல சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணுமோ, அவரிடத்துல சொல்லக்கூடியவர்களாய் இருக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 2வது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வேலைக்காக நம்ம என்ன செய்யணுமா, காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒருத்தவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா, 10 மாதம் காத்திருக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு குழந்தை வெளிய வரணும்னா, 10 மாதம் காத்திருக்கணும். அதே மாரி ஒரு கனி நம்ம கிடைக்கணும், சாப்பிடணும் அப்டின்னா, ஒரு மாம்பழம் நம்ம ருசியானதா அது சாப்பிடணும் அப்டின்னா, அதுக்காக காத்திருக்கணும்ல. அது அந்த மரம் வந்து பூ விட்டு, காய் காய்ச்சி, பிஞ்சாயி, அது வந்து ஒரு கனியா மாறுன பிறகு தான் நம்ம அத சாப்பிட முடியும்ல. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, அது ஒரு குறையா இருக்கும். இப்போ வாழைப்பழம் காயா இருக்கும்போது நம்ம சாப்பிட முடியாதுல்ல. அது துவர்க்கும். அப்போ அப்போ ஒரு காத்திருப்புதல் அங்கு காணப்படுது. பிரசங்கில சொல்லப்படுது. பிரசங்கி 3 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் உலக தே அவர்கள் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் ம். ஆதலால் தேவன் ஆதிமுதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். மனுஷன் பாருங்க. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கார். அதனதன் காலத்துல. அப்ப அதனதன் காலம் வரும்போது அது நேர்த்தியா செய்யப்படும். அந்த முதல்ல இருந்து நம்ம வாசித்தாலே எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. எந்த ஒரு செயல் செய்ய ஒரு பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அப்போ ஒரு காலம். அப்ப அந்த காலத்துக்காக நம்ம என்ன செய்யணும் இங்க காத்து இருக்கக்கூடிய ஒரு வேலை. அதனால அவர் சொல்றாரு, "என் வேலை இன்னும் வரவில்லை." அப்ப அந்த வேலைக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதே மாரி 1 பேர் 5 அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும்போது அதுல சொல்லப்படுது. 1 பேதுரு 5:6. ம். ஆகையால் ஏற்ற ஆ காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஆமென். பாருங்க. ஏற்ற காலத்துல உங்கள உயர்த்தும்படிக்கு நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கணும் அப்டின்ருக்கு. அப்ப இங்க காத்திருக்கணும். நம்ம வேதத்துல இருந்து பார்க்கும்போது, காத்திருத்தல் வசனம் வாசிக்கும்போது சங்கீதம் 27 கடைசி வசனம். சங்கீதம் 27 கடைசி கர்த்த வசனம். கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் அ, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அ. திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஆமென். நம்ம யாரு காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவாராம். நம்ம காத்திருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுமாம். ஏன்னா, இருதயத்துக்குள்ள பயங்கர ஒரு குழப்பம் வரும்ல. இது நடக்குமோ? இது நடக்காதோ? இது ஏன்? இது எப்படி ஆகுமோ? அப்படின்னு நம்ம என்ன செய்றோம்? குழம்பி போயிருவோம்ல. அப்போ அவருக்கு காத்திருக்கும்போது அவர் என்ன செய்றார்? அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துறார். இருதயம் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். ஒரு திடமானது. இது கர்த்தர் எனக்கு செய்வாரு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா தாயாருக்கு அது இருந்துச்சு. கண்டிப்பா அந்த குறைவ அவர்ட்ட சொல்லும்போது, அவர் கண்டிப்பா நிறைவாக்குவாரு. அந்த குறை மாற்றப்படும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது போல, நம்மளும் என்ன செய்யணும்னா, அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். அப்ப அந்த இருதயத்தை அவர் என்ன செய்றாரு? ஸ்திரப்படுத்துறாராம். திடமனதா இருந்து கர்த்தருக்கு காரணம். அப்போ அந்த ஒரு திட மனது வேணும். நான் என்னன்னா,
அந்த ஒரு மனது, நான் ஒரு நம்பிக்கையான ஒரு மனது நமக்கும் காணப்படணும். கர்த்தர் எனக்கு கண்டிப்பா செய்வார். ஆனா நம்ம இன்னைக்கு சில சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்றோம். நமக்குள்ளே ஒரு இது வந்துருது. சோர்வு வந்துருது. ஒரு பலகீனம் வந்துருது. ஐயோ! இது நடக்குமா? இது இப்படி இருக்குதே! இப்படி ஆயிருமோ? இப்ப சகோதரி கூட சாட்சி சொல்லும். இது இப்படி ஆயிருமா? இது இப்படி நடந்துருமோ? அப்படின்னு. அந்த ஒரு எண்ணம் இது வந்து நம்ம மனசுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு திட மனத என்ன செய்றாரு? குடுக்குறாரு. இன்னொன்னு சங்கீதம் 37:4ல சொல்லப்படுது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கணுமா. அவருடைய பாதத்துல இருந்து அவருக்கு என்ன செய்யணுமா? காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணுமா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 31:14ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துறோம். அப்ப நம்ம அந்த திட மனதோடு நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு காத்து அந்த திட மனதை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். அதான் ஆண்டவர்ட்ட ஆண்டவரே இந்த திட மனத எனக்கு தாங்க ஏசப்பா. உமக்கு காத்திருக்கணும். அந்த ஏற்ற வேலை வர்றதுக்கு, ஆண்டவர் செய்யறதுக்கு கண்டிப்பா அவர் என்ன செய்வாரு? நம்முடைய குறைகளை நிறைவாக்குற தேவன். நம்மள ஒருபோதும் அவரு குறைவாய் வைத்திருக்கிற தேவன் கிடையாது. ஆனா என்ன அப்டின்னா, காத்திருக்கிறதில் நீதிமொழில சொல்லி இருதயத்தை இளைக்க பண்ணும் அப்டின்னு. நமக்கு சோர்ந்து போறோம், பலகீனம் வந்துரும். நம்மளே ஒரு சில சமயம்ல, ஐயோ! இது நமக்கு நடக்காதே அப்டிங்க அந்த மாரி ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யாது வந்துவிடவே கூடாது. அதனால அவருடைய பாதத்துல இருந்து காத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். வேதத்துல இருந்து ஒரு செய்திய பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் த்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது. 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன நம்ம என்ன செய்றோம்? பார்க்கிறோம். அங்க எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம். எருசலேமில் ஆட்டு வாசலன் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குருடர், சப்பாணி, சூம்புன உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் எல்லாரும் என்ன செய்றாங்க? படுத்திருக்காங்க அந்த மண்டபத்துல வந்து. எப்பேர்ப்பட்ட வியாதிஸ்தர் எ க க அந்த நடக்க முடியாதவங்க, சப்பானிக, சூமன உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாரும் என்ன செய்வாங்களாம், அந்த மண்டபத்துல வந்து படுத்திருப்பாங்களாம். என்ன அப்டின்னா, அ அங்க ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்த வந்து தேவதூதர் வந்து என்ன செய்றாரு? கலக்குறாரு. கலக்கும்போது யார் முந்தி முதல்ல அந்த குளத்துல இறங்குறாங்களோ, அவரு எப்பேர்ப்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் என்ன செய்றாரு? சொஸ்தமாக்கப்படுறார். இப்ப அங்க பார்த்தீங்கன்னா, அ 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அ படுத்திருந்த அவன என்ன செய்றாரு? இயேசு கண்டு இப்போ 3ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம்னா, 3ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 5:3ல அவைகளிலே அ குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து, தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ம். ஆமென். பாருங்க. தண்ணீர் எப்போது கலங்குன்னு காத்துட்டு இருக்காங்களாம் பாத்தீங்களா? அப்போ கா அங்க ஒரு காத்திருப்பு இருக்குது. அதுல இப்போ இப்போ பார்க்கும்போது 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறாரு. யோசித்து பாருங்க. 38 வருஷம் அப்படிங்கும்போது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. நமக்கு இன்னைக்கு ஒரு ஃபீவர் வந்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சுன்னா நம்மளால தாங்க முடியல. ஒரு சின்ன வியாதி வந்தா நம்ம என்ன செய்றோம்? இப்படியா இதா இருக்குமோ, அதா இருக்குமோன்னு பயப்படுறோம்ல. சரியாயிருமோ இல்லையோ அப்படின்னு. ஆனா, அவரு 38 வருஷமா என்ன செய்றாரு? அங்க காத்திருக்கிறாரு. அப்போ 38 வருஷங்கும்போது சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு எதுக்கு இது கொடுக்கப்படுறாங்க? நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயம் நம்ம இன்னைக்கு என்ன செய்திருக்கலாம்? சில விஷயங்கள் நம்ம கேட்ட உடனே கிடைச்சிருக்கலாம். சிலது என்ன செய்யிருக்காது? கிடைச்சிருக்காது. நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த மனுஷன பாருங்க, காத்திருக்கிறனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, எவ்வளோ நாளா வியாதிஸ்தன்னா? வெகு காலமாய், ரொம்ப நாளாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறாயான்னு கேட்கிறாரு. அப்போ நம்ம காத்திருக்கும்போது, ஆண்டவரே வந்து என்ன செய்றாரு? நமக்கு வந்து அந்த காரியத்தை வாய்க்க செய்ய கிருபை செய்றாரு. பாருங்க. அதுக்கு வியாதிஸ்தன் சொல்றான், "ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான்." அப்ப நம்ம என்ன நினைச்சலாம்? அவர் கேட்கிறாரு, நீ அவனை நோக்கி "சொத்தமாக வேண்டும் விரும்புகிறாயா?" என்று கேட்டோம்னா, நம்ம சொல்லுவோம், "ஆமா" அப்படின்னு சொல்லுவோம்ல. பட் அவரு குடுத்த அ ரிப்ளை என்ன அப்படின்னா,
ஆண்டவரே தண்ணீர் கலக்க முடியும், என்ன குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்ல. அப்போ அந்த வியாதிஸ்தன் யாருமே இல்லாத ஒருத்தர். இன்னைக்கு நம்ம கூட நினைக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே, யார் என்னுடைய காரியத்தை செய்வா, யார் எனக்காக பேசுவா, எனக்கு ஒருத்தரும் இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல, நம்ம அவருக்காய் காத்திருக்கும் போது, அதான் சங்கீதம் 37 7ல சொன்ன மாரி, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கும் போது, அப்போ அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்குல்ல. எப்படியாவது நம்ம இங்க படுத்திருந்து, எப்படியாவது இந்த குளத்துக்குள்ள நம்ம இறங்குவோம் அப்படின்னு 38 வருஷமா காத்திருந்திருக்காரு பாருங்க. அப்ப நம்ம காத்திருக்கோமா? நம்ம ஒரு நிமிஷம் நம்மள சிந்தித்து பார்ப்போம். பாருங்க. அப்போ ஒருவரும் இல்லாத ஒரு மனுஷன். இன்னைக்கு நாமளும் கூட ஒருத்தர் கூட இல்லாம, உதவி செய்ய யாரும் இல்ல. யாரும் இல்லன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்ல. அதனால நம்ம நம்பிக்கை முழுதும் ஆண்டவர் மேல வச்சு, அவருக்காக அவருடைய பாதத்துல அமர்ந்து நம்ம திட்ட மனதோடு, முழு மனதோடு அவர் காத்து இருக்கும்போது, அவர் நம்மோட அருகில வந்து நம்மள என்ன செய்றாரு? நம்முடைய குறைகள் எல்லாம் அதான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குற தேவனா இருக்கிறார். பாருங்க. அதுல அடுத்து அவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, "எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட" என்றார். கஷ்டப்பட்டு முந்தி போய் இறங்கணும்னு தேவையே இல்ல. பாருங்க. இப்ப எத்தனையோ பேர் படுத்திருக்காங்க. இடிச்சு பிடிச்சு போணும். அந்த இதே இல்ல. அப்ப காத்திருக்கும்போது கர்த்தர் எப்படி குடுக்குறாரு? ஈஸியா குடுத்துடுறாருல்ல. ஆனா ஒரு சின்ன வலி இருக்கும். யாருமே இல்லையே! நமக்கு செய்ய உதவி செய்ய யாரும் இல்லையே! அப்டின்னெல்லாம். அதுக்கு தான் ஆண்டவர் அவரை நோக்கி அமர்ந்து திடமனதோடு எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையோட இருக்கும்போது, கர்த்தர் வந்து நமக்கு செய்துட்டு போறாரு. 9ஆம் வசனம் வாசிக்கலாம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. பாருங்க, உடனே அந்த மனுஷன் என்ன செய்றான்? சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்ல. அப்போ நம்ம காத்திருக்கிறனால, நம்ம ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அப்ப நம்பிக்கையோட கர்த்தர் மேல நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அந்த வேலை வரும்போது, அதுக்கு தான் அங்க சொல்லப்படுது. அவர் சொல்றாரு, "என் வேலை இன்னும் வரல." அந்த வேலை வரும்போது, அவரே வந்து என்ன செய்வாரு? நமக்கு உதவி செய்வார். இப்ப அந்த மனுஷன் என்ன செய்றது? முந்தி அடிச்சு, அடிச்சு பிடிச்சு இறங்க வேண்டிய தேவையே இல்லாம ஆயிடுச்சு. சொல்றாரு, "நீ எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட" என்றார். உடனே அந்த மனுஷன் என்ன செய்றான்? சொஸ்தம். உடனே. அப்ப ஆண்டவர் நம்மட்ட வரும்போது, நமக்கு அந்த காரியம் உடனே நமக்கு என்ன செய்யும்? வாய்க்க பண்ணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த நம்ம சில காரியங்களுக்காய் காத்திருக்கணும். அவரை நோக்கி அமர்ந்து, அந்த 38 வருட மனுஷன் அங்க படுத்திருந்தது மாதிரி, நம்மளும் அவருக்காய் காத்திருக்கும்போது, அவர் நம்மள அறிகிறார். நம்ம நெனைக்கிறோம், ஐயோ! ஆண்டவர் என்ன பார்க்கலையா? என்ன மறந்துட்டாரா? சிலவங்க சொல்லுவாங்க, அவரு கண்ணு இல்லையா? அவரு பார்க்கலையே! சில சமயம் நமக்கு தோணும். நான் ஜெபிக்கிறேனே, உபவாசித்தேனே, வேதம் அவருக்காய் நேரத்த செலவிடுறேனே, ஏன் என்னுடைய காரியம் லேட்டா இல்ல? அவரு பெஸ்ட்டானத குடுப்பாரு. ஈஸியானத நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஈஸியா நம்ம அத பெற்றுக்கொள்ள நமக்கு கிருபை செய்றார். அப்பேற்பட்ட பாக்கியத்த தரார். நம்ம கஷ்டப்பட்டு அத பெற வேண்டிய தேவையில்ல. என்ன கொஞ்சம் காத்திருக்கணும் அவருக்காய். நம்பிக்கையோட காத்திருக்கும்போது, கண்டிப்பா அவர் என்ன செய்வாரு? செய்றாரு. அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, அதுல தாய் சொல்றாங்க, அ வே என் வேலை இன்னும் வரவில்லைங்கிறாரு. அடுத்து அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இப்ப அந்த மனுஷன்ட்ட என்ன சொன்னாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் சொஸ்தமாகி போனானாம். அப்போ என்ன சொல்லுகிறாரோ, இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கும் என்ன சொல்லுகிறோ அதன்படி நம்ம செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அங்க பாருங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் 7ஆம் வசனத்துல, இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நெறைய என்ன செய்றாங்க? நிரப்புறாங்க. 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் என்ன செய்யுது? அங்க வைக்கப்படுது. யூதர்கள் சுத்திகரிப்பு செய்றதுக்காக. இப்ப வெளிய போயிட்டு வந்தா முன்னாடிலாம் என்ன சொன்னா, கால கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க. அப்ப தங்களை சுத்திகரிக்கிறதுக்காக அங்க வைக்கப்பட்ட கற்சாடி 6 கற்சாடி இருக்குது. அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேலைக்காரர நோக்கி, ஜாடியில தண்ணி நிரப்புங்கன்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் அவைகளை நெறைய நிரப்பினார். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு கீழ்ப்படிதல் இருக்குதுல்ல. அப்ப நம்மளும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு
கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம இருக்கணும். அந்த 38 வருட மனுஷன் சொன்ன உடனே கேட்டாருல்ல. அப்ப நம்மகிட்ட ஒரு கீழ்ப்படிதல் காணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு. நம்ம வேதத்துல இருந்து பார்க்கும்போது யோவான் 5 அதிகாரத்துல யோவான் லூக்கா 5 அதிகாரத்துல பார்க்கலாம். அவர் வந்து கெனசரேத்து கடல் அருகே நிக்கும்போது திரளான ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல வராங்க. அப்போ கடற்குள்ள நின்று 2 படகுகளை அவர் பார்க்கிறாரு. மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அவைகளை விட்டு இறங்கி வலைய அலச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு படகுல அவரு ஏறுறாரு. அது யாருடைய படகுன்னா, சீமோனுடையதா இருக்குது. அத என்ன சொல்றாருன்னா, அத சற்றே தள்ளும்படியான கேட்டுக்கொண்டு அந்த படகுல உட்கார்ந்து என்ன செய்றாரு, ஜனங்களுக்கு போதிக்கிறாரு. போதம் பண்ணி முடிச்ச உடனே சீமோன நோக்கி சொல்றாரு, "ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகள என்ன செய்யுங்க, போடுங்க" அப்படின்னு சொல்றாரு. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகள போடுங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ம். ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். பாருங்க. அப்ப சீமோன் சொல்றாரு, "ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்" என்றார். ஆமென். நாங்க கீழ்ப்படுகிறார்ல. அவருங்க முழுதும் தேடி என்ன செய்றோம்? ஒண்ணுமே அகப்படல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கலாம். இன்னைக்கு வருமானம் இல்லாம இருக்கலாம். இல்ல நம்ம சில காரியங்களுக்காக பிரயாசப்பட்டுட்டு இருக்கலாம். ஒண்ணும் நடக்காம இருக்குதா? கவலையே படாதீங்க. பாருங்க அவங்க சொல்றாங்க, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படவில்லை. நான் இவ்ளோ கஷ்டப்படுறேனே! என் வாழ்க்கை இன்னும் இப்படி இருக்குதே! ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யலாம்? கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். கவலைப்பட தேவையில்ல. அதுல உம்முடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம இந்த வேதத்தை என்ன செய்யணும்? வாசித்து தியானிக்கணும். ஆண்டவர் சில நம்ம வாசிக்கும்போதே நமக்கு என்ன செய்யணும்? சில வார்த்தைகள் நமக்குள்ள குடுக்கப்படும். அந்த வார்த்தைகள வைத்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது என்ன செய்றாரு? நமக்கு என்ன செய்யுது? அது நமக்குள்ள கிரியை செய்யுமாம். அதனால அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள என்ன செய்யணும்? நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அதான் சில வார்த்தைகள் நமக்கு குடுக்கப்படும். நம்ம வேதம் வாசிக்கும்போதோ, இல்ல யார் மூலமோ சொல்லுவாரு. அப்ப அந்த வார்த்தைய நம்ம என்ன செய்யணும்? பிடிச்சிடணும். இப்ப இங்க என்ன சொல்றாரு? ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்போ அங்க ஒரு கீழ்ப்படிதல் இருக்குதுல்ல. சீமோன் பேதுருட்ட அந்த கீழ்ப்படிதல் காணப்படுது. முழுதும் கஷ்டப்பட்டுட்டோமே! சிலவங்க சொல்லுவாங்க, அ இது நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு பிரேயர் பண்ணேன், பாஸ்டிங் இருந்து இது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிர்றாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவே கூடாது. அப்ப இவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல கடலுக்குள்ள போயிட்டு. ஒண்ணுமே இல்லாம திரும்பி வந்தவங்க. அப்ப அவருடைய வார்த்தையின்படி என்ன செய்றாங்க? வலைய போடுறாங்க. பாருங்க 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்தப்படியே லூக்கா 5:6. அவர்கள் செய்து தங்கள் ம், வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ம். அடுத்த வசனமும் 7ஆம் வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு ம். உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமென். பாருங்க 2 படகுகளும் அமிழத்தக்க நிரப்புறாங்கல்ல. மற்றவங்கள உதவி கூடுறாங்க. அப்போ அவங்க ஒண்ணுமே இல்ல. வலைய அலசி அ அலசி எல்லாம் ரெடி பண்ணி அலசி கொண்டு வச்சுட்டு இருந்தவங்க, இல்ல அவரு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் இன்னும் அப்போ நம்ம ஆழமான ஒரு விசுவாசம், ஆழமான ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்குள்ள இருக்கணும். இன்னும் ஆழமா. நம்ம அ இன்னும் அ சொல்றோம்ல, கணுக்கால் அளவு இல்ல, முட்டளவு இல்ல, நீச்சல் அளவு இல்ல, முழுகணும்ல. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். எந்த ஒரு கடுகள விசுவாசம் இருந்தா போதும்ன்னு சொல்றேன். சின்ன ஒரு இது கூட நமக்குள்ள என்ன செய்கிறது வரக்கூடாது இல்ல. ஆழத்துல கொண்டு போய் அ மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளே ஆழம். அப்போ அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும்ல. அந்த ஆழமான ஒரு விசுவாசம். முழு மனசோட கர்த்தர் எனக்கு செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம காத்து அவருடைய பாதத்துல இருக்கக்கூடியவளாய் இருக்கணும். அதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கட்ட என்னைய எதிர்பார்க்கிறாரு. நம்ம அ வாயில சொல்றது ரொம்ப ஈஸி. நம்ம இப்படி இருக்கலாம் இருக்கணும். பட் ஆனா
நம்ம இருந்து செயல்படுத்துறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு விசுவாசம் உடையவர்களாய் நாம என்ன செய்யணும்? காணப்படணும். அடுத்து அந்த வார்த்தையின்படி, அவர் என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம என்ன செய்யணும்? செய்யக்கூடியவர்களா இருக்கும்போது, பாருங்க அந்த வலை கிழிந்து மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மற்ற படவிலிருந்து கூட்டாளி வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அப்ப இங்குள்ள அந்த அந்த குறையும் என்ன செய்யுது? நிறைவாக்கப்படுது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்றாங்க? கீழ்ப்படியிறாங்க. அப்ப நம்மிடத்துல என்ன செய்யணும்? அந்த கீழ்ப்படிதல் காணப்படும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று தாயார் சொன்னாங்க. அதன்படி என்ன செய்தாங்க. அப்போ ஒரு ஆழமான ஒரு விசுவாசம், ஆழமான ஒரு நம்பிக்கை உடையவர்களா, அவர் மேல நம்பிக்கை உடையவர்களாய் நம்ம காணப்படணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன வார்த்தை சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதாவது இத வாசித்து கூடிய பிள்ளைகளாய் மாத்திரம் அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்போது, கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, மிகுதியான மீன பிடிச்ச மாதிரி, மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்முடைய வாழ்க்கையில குடுக்குறாரு. பாத்தீங்கன்னா, இப்ப என்ன செய்றாங்க அவங்க தண்ணீ மொண்டு இப்ப ஆண்டவர் சொல்றாரு 8வது வசனம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு அ பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போறாங்கல்ல. அ கேட்கல. திருப்பி கொஸ்டின் கேட்கல. இது தண்ணி இல்ல. தண்ணி எப்படி கொண்டு போய் குடுக்க சொல்றீங்க? அப்படின்னு எந்த இதுவுமே கேட்கல. இல்ல. அ அப்ப ஆனா அவர் உங்களுக்கு என்ன அதன்படி செய்யுங்களா. அந்த தாயார் சொன்னதுக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. இங்க ஆண்டவர் சொன்னதுக்கும் வார்த்தைக்கு என்ன கீழ்ப்படிந்து கொண்டு குடுக்குறாங்க. 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? அந்த திராட்சரசம் எங்கேயிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததேயன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். 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 பாருங்க. அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி, பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை யாருக்குமே தெரியாதுல்ல. நமக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு மத்தவங்களுக்கு தெரியும். மத்தவருடைய பார்வையில நம்ம இன்னைக்கு அற்பமா இருக்கலாம்ல. அப்ப ஆண்டவர் செய்த எதனால எப்படி செய்றாரு நம்முடைய வாழ்க்கையில? இப்ப சிலவங்கள சொல்லுவாங்க, அம் பார்க்க ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க. ஆனா, ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமா, சமாதானமா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா, அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குல்ல. ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து, அவருக்கு காத்திருந்து, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற பிள்ளைகள அவர் என்ன செய்றாரு? கண்டிப்பா ஆண்டவரு நிறைவானவர்களா என்ன செய்றாரு? நடத்துறாரு. இப்ப பாருங்க, வேலைக்காரருக்கு தான் தெரியும் அது என்னது? தண்ணீன்னு. வேற யாருக்குமே தெரியாது. அது பந்தி விசாரிப்பவனுக்கு தெரியாதனால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து சொல்றாரு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து, ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு என்ன செய்வாங்க? ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசம் இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இதுவரைக்கும். கடைசி வரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்ல? இப்ப பாத்தீங்கன்னா, சிலது என்னன்னா, தண்ணி ஊத்திருவாங்கல்ல. அ ட பத்தல, ஐயோ! குறையுது அப்டின்னோனே. ஆனா, அ ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்துச்சோ, அது கடைசி வர அந்த ரசத்துல ஒரு குறைவே இல்ல. சுவையானதா இருந்துச்சு. நல்ல ரசத்த, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அப்போ ஆனா, அது என்னது அங்க பார்க்கும்போது தண்ணி இல்ல. தண்ணீரை நம்முடைய தகப்பன் என்ன செய்றாரு? ரசமாய் மாற்றினார். அந்த குறைவ என்ன செய்றார்? குறைபட தொடங்குன அந்த காத்திருந்து, அங்க என்னெல்லாம் காரியங்கள் நடக்குது இல்ல? அங்க ஒரு தாயார் சொல்றாங்க தாயார்ட்ட, வேலை வரலன்னு சொல்றாரு. அப்போ அவரு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள்ன்னு சொல்றாங்க. அங்க ஒரு காத்திருப்புதல் இருக்குது. ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது. அந்த வேலைக்காரங்க சொன்ன உடனே செய்றாங்க. அந்த ஜாடிய நிரப்புறாங்க. எடுத்து போய் குடுங்கன்னு சொன்ன உடனே குடுக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது, அது மிகவும் ருசியான, நல்ல ரசமாய், முதல்ல குடுத்தது மாதிரியே இருக்கு கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை அழைத்து சொல்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலயும் நெறைய குறைகள் இருக்கலாம். உலக பிரகாரமான வாழ்க்கையில, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்கலாம்.
ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறைவு இருக்கு எனக்கு வெளிப்படுத்தி தாங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம இந்த இது அஹ் இப்ப இது வந்து உலக பிரகாரமான காரியத்துல அந்த ரசம் தண்ணி ரசமாக மாற்றப்பட்டு அங்குள்ள குறைவு நிறைவாக்கப்படுது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கண்ணோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அங்க என்ன கொடுத்திருக்கிறார்டா, அந்த ஜாடிங்கிறது நாம தான். அந்த ஜாடி எதால நிரப்பப்படணும் அப்படின்னா தண்ணீரால நிரப்பப்படணும். இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் அந்த தண்ணீரால நிரப்பப்படணும். தண்ணீர் என்பது ஆவியானவரை குறிக்குது. அப்ப ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம என்ன செய்யணும்? காணப்படணும். அப்ப என்ன செய்யணும்? அவருடைய பாதத்துல நாம அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அவருக்கு கீழ்ப்படிதலுள்ளவர்களா இருக்கணும். ஒரு 2 வசனத்த நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின அ சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல அ 18ஆம் வசனமும் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது லூக்கா தலைவன் ஒருவன் அவரை அ, நோக்கி, நல்ல ம். போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அது அப்படியே வாசிங்களா 22ஆம் வசனம் வர. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதைக் கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். ஆமென். பாருங்க. இதுல பார்க்கும்போது, தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் தவிர ஒருவர் தவிர நல்லவன் ஒரு இல்லை. விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாதிருப்பாய், எல்லாமே சொல்றாருல. நம்ம அந்த கட்டளைகளை சொல்றாரு. அதற்கு அவன் சொல்றான், சிறு வயது முதல் நான் இவைகளெல்லாம் கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றான். இயேசு அதை கேட்டு சொல்றார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவங்களை எல்லாம் விற்று தரித்திர கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். அடுத்து 23ஆம் வசனம் வாசிக்கலாம் கொஞ்சம். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். ஆமென். பாருங்க. அவன் அது இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அ த அவன் பார்த்தீங்கன்னா, அவன் அந்த உனக்கு இருக்கிற விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தவிடால் இதை கேட்ட பொழுது மிகுந்த என்ன செய்றான்? துக்கம் அடைந்து போயிறான். அப்போ ஆண்டவர் அங்க ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. அவன் அ ஐஸ்வர்யம் உள்ளவனானபடினால என்ன செய்றான்? மிகுந்த துக்கத்தோட போயிறான். ஐயோ! எப்படி விற்று குடுக்க முடியும்னு. நம்ம வேதத்துல இன்னொரு ஒரு இது பார்க்கலாம். சகேயுங்கிறவரு பார்க்கிறோம்ல. அ ஐஸ்வர்யவான் சகேயுங்கிறவரு ஆயக்காரனுக்கு தலைவனும், லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யமான சகைங்கிறாரு எனப்பட்டவர் இருக்கிறாரு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் என்ன செய்றாரு, அ பார்க்க வகை தேடி குள்ளனானபடியா என்ன செய்றாரு, ஜனக்கூட்டத்துல அவரை காண முடியாம என்ன செய்றாரு, ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். இயேசு அந்த இடத்துக்கு வந்த உடனே அண்ணாந்து பார்த்து, "சகேயு சீக்கிரமா வா, உன் வீட்டுக்கு நான் தங்க வேண்டும்" அப்படின்னு சொல்றாரு, உன் வீட்ல. அவன் உடனே சந்தோஷத்தோட அழைத்துக் கொண்டு போறான். எல்லாரும் முறுமுறுக்கிறாங்கல்ல. இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று 19 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுது. சகேயு 8ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமென். அடுத்த வசனம். இயேசு இயேசு அவனை அவனை நோக்கி நோக்கி, அ, இன்றைக்கு இந்த ம், வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ம். ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென், ஆமென். பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா, அவரோ ஒரு ஐஸ்வரவான் தான். இல்ல வரி வசூலிக்கிறவரு. அப்போ அவரு வீட்டுக்கு ஆண்டவர் வாங்க வந்த அது 8ஆம் வசனத்துல பார்த்தோன்னே, அ நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி, "நீ வா சீக்கிரமா இறங்கி" அப்படின்னு சொல்லிட்டு அவர அழைத்துக் கொண்டு போறான்.
அதை கண்ட யாவர் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனான்னு முறுமுறுத்தார்கள். ஆனா பாருங்க, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறான் இல்ல. அதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம், நீ உனக்கு இருக்கிறத வச்சு தரித்திர கொடுனோன்னா அவர் என்ன செய்றாரு? துக்கத்தோட போயிடுறாருல்ல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, நம்முடைய குறைகள் என்ன செய்யும்? வெளிப்படுத்தப்படும்ல. தெரியும் நமக்கு. நம்மட்ட என்ன குறை இருக்கு? நான் இன்னும் என்ன பாவங்கத்துல இருக்கிறேனா? அப்ப அவர் நமக்குள்ள வரும்போது, இந்த குறைகள் எல்லாம் என்ன செய்யும்? வெளிப்படுத்தப்பட்டு அது மாற்றப்படும். பாருங்க. என் ஆஸ்திகளை ஆண்டவர் சொல்லவே இல்ல சகையிட்ட. ஆனா அந்த அந்த மனுஷன்ட்ட சொல்றாரு. அந்த தலைவன்ட்ட சொல்றாரு. "நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்கொள்ள என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்டு, "என்னெல்லாம் நான் கைக்கொள்ளுறேன். இதெல்லாம் சிறுவயது முதல் கைக்கொள்ளுறேன்." ஆண்டவர் இன்னும் ஒரு குறை இருக்கு. இத செய் அப்படின்னோன அவனால செய்ய முடியல. பட் இங்க பார்த்தீங்கன்னா, சக்கேயு அந்த வீட்டுக்கு ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே, அவன் சக்கேயு சொல்றாரு, கர்த்தரை நோக்கி, "ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்." இல்ல? அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வரணும். அதான் நம்ம அந்த ஜாடி. நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஜாடி தண்ணீரால என்ன செய்யணும்? நிரப்பப்படணும்ல. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அது குறைகள் எல்லாம் என்ன செய்யுது? வெளிய வரும். அது மறைந்து போகும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்றாரு? அவருக்கு விட்டு குடுக்கிறேன். அப்புறம் சொல்றாரு, "நான் ஒருவரிடத்துல எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால், நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன்" என்றார். இயேசு அவனை நோக்கி, "இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது." ஆமென். அப்ப நம்ம குறைகள் எல்லாம் மாற்றப்படும். அந்த வீட்டுக்கு என்ன வருது? ரட்சிப்பை கொடுக்கிறார்ல. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் மாற்றப்படுகிறோம். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. ஆனா மற்றவர் என்ன செய்றாரு? துக்கத்தோட போனாரு. அதுபோல நம்ம எல்லாரும் ஆண்டவரே, நம்ம ஆண்டவர் அவர் நமக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ள வரணும். அதே மாரி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். அப்போ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று என்பதில் எனக்கு குறையுண்டு. அடுத்த வசனம் அவன் சொல்லும், "ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி." நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். என்ன செய்றான் அப்படின்னா, அம் அ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள வரும்போது, நல்ல உற்சாகத்தோட வர்றோம். சில சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்தோனே என்ன செய்றோம்? ஆண்டவர விட்டு விலகி போறோம். ஜெபிக்கிறது குறைஞ்சு போகிறது. வேதம் வாசிக்கிறது குறைஞ்சு போகுது. ஆண்டவருக்காய் செலவிடுகிற நேரம். அப்ப ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு குறை உண்டு. அ குறை உண்டுன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம என்ன சூழ்நிலை வந்தாலும், "நீ இன்ன நிலைமைந்து விழுந்தாய்" என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடம் நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருடைய ஆண்டவருக்கும் நமக்குள்ள தொடர்பு நம்ம என்ன செய்ய ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும். அதுக்காக தான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம காத்திருக்க கூடும். திட மனதாய் அவர் மேல அந்த நம்பிக்கை. அதான் அந்த தாயார் வந்து அங்க சொல்றாங்க. தன் மகன் கண்டிப்பா செய்வாரு. அந்த குறைவை நிறைவாக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த தாயாருக்கு இருந்த போல, நம்மளும் என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படணும். அவருடைய பாதத்துல திடமனதாய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அடுத்து அவருக்கு கீழ்ப்படி அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கேட்கிறவர்களாய் அல்ல, சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதுபடி நடக்கணும். அப்ப அந்த இத தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்ப நம்ம அடுத்தது என்னன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது, நம்ம ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், அந்த ரசம் இதுவரைக்கும் சுவையுடையதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுதுல்ல. அந்த வசனத்த வாசிக்கும்போது அவரு அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளன்ட்ட சொல்றாரு, "நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்த இதுவரைக்கும்." அது மாரி நம்மளே பார்க்கிற இன்னைக்கு ஒவ்வொருவரும் சொல்லணும். இது ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், பாருங்க வேலைக்காரனுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் அது தண்ணி அப்படின்னு. அதே மாரி எந்த சூழ்நிலையில நம்ம வந்தாலும் நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல வைக்கும்போது, அவர் நம்மள என்ன செய்றாரு? நம்முடைய குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குற தேவனா இருக்கிறார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வர வாசிக்கலாம். அப்பொழுது நான் ம். உங்கள் ம். மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும்
உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். ஆமென். அடுத்த வசனமும். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி வாசிங்க. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆமென். ஆமென். பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க அது வாசித்து பாருங்க. அதுல இந்த 34ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 34, 35, 36. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். ஆமென். பாருங்க, அப்போ நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் என்ன செய்வீங்க? சுத்தமாவீர்கள். இல்ல, அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் ஏசப்பா என்ன சுத்தப்படுத்துங்க, ஏசப்பா சுத்த ஜலம் தெளித்து என்ன சுத்தப்படுத்துங்க. சங்கீதக்காரங்க சொல்றாருல 51, தேவனே சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டி, நிலைபுறமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பி அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் கேட்கிறார். அதே மாதிரி நம்மளும் அவர்கிட்ட கேட்கணும். அப்ப நம்மள என்ன செய்யறாரு? சுத்தப்படுத்துறாரு. நவமான இருதயத்தை கொடுக்கிறாரு. இல்ல, அங்க திடமான ஒரு இருதயத்தை தர்றீங்க. நவமான இருதயத்தை உள்ளத்திலே நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதிதான ஆவி என்ன செய்றாரு? கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்துல எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்னு சொல்றாராமே. அப்ப அவருடைய ஆவி என்ன செய்யணும்? நமக்குள்ள ஊற்று. ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும். அப்ப அந்த இருதயம் எப்படிப்பட்ட சுத்த இருதயமா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப நம்ம பாவங்களை அறிக்கணும். அதான் சொல்ல, ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டா என்பது குறை உண்டு, நீ மனம் திரும்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுள்ள பாவங்கள் ஏதாவது இருந்தா, குறைகள் இருந்தா என்ன மன்னிங்க, சுத்தப்படுத்துங்க, நம்முடைய ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்க. அவர் ஆவியை ஊற்றும் போது நம்ம அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற்ற ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நம்ம என்ன செய்யறோமா? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் எல்லாவற்றையும் கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அவர் தான் பண்ண வைக்கிறாரு. அதனாலதான் அந்த தலைவனால என்ன செய்ய முடியல? எல்லாத்தையும் அவரு நான் சிறுவது முதல் கை கொண்டேன், ஆண்டவர் ஒரு குறை இருக்குது செய்யுன்னு சொன்னோன்னு அவர் என்ன செய்யறாரு? துக்கத்தோடு போனாரு. அதே நேரத்துல சகவே பாருங்க, ஆவியானவர் வந்த உடனே செய்து ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருல்ல. அப்போ அவரு நமக்குள்ள வரும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் என்ன செய்து மாற்றப்படுது. இப்ப அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனா இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து அவங்கள சகையிட்ட சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ரட்சிப்பை கொடுக்கிறாரு. அங்க ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றப்படுறாரு. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் அங்க வருது இல்ல. அப்ப அதே மாதிரி இங்கேயும் அவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளை ரட்சித்து பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை என்ன செய்யறாராம்? வரவழைத்து அதை பெருக பண்ணுறாராம். இல்ல, கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தி அடையாதபடிக்கு
விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுகிற தேவன் இல்ல. அப்ப நமக்கு இதெல்லாம் பெருக பண்ணது. அப்ப அவர் நமக்குள்ள வாசம் பண்ணக்கூடிய அவர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் என்ன செய்யுது நிறைவாக்கப்படுது. கோதுமையை வரவழைக்கிறாராம் பாருங்க. அதே மாதிரி உம் அதை பெருக பண்ணுகிறாரு. நம்ம தேவன் நினைச்சார பெருக செய்கிற தேவன் இல்ல. அஹ் அஹ் ஆபிரகாமுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தான். நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பெருக்கம் அடைகிறது. பெருக்கம்னு பாருங்க இல்ல, மல்டிப்ளை ஆகுறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதா தான் இருக்குதோ. அப்ப அவரு எனக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணாரு. அப்புறம் பாருங்க, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக என்ன செய்யுமா பயிரிடப்படும். அங்க சொல்லப்பட்டதுல பந்தி விசாரிப்புக்காரன் சொன்ன மாதிரி, நீர் இதுவரைக்கும் நீர் கொடுத்திருந்தீரே அப்படின்னு சொல்லப்பட்டது மாதிரி, இது பாழான தேசம் நம்முடைய வாழ்க்கை ஒரு பாழானதாய், ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு வறண்ட வாழ்க்கையா இருக்கும். மத்தவங்க அது சொல்லும்படி ஆண்டவர் என்ன செய்றாரு வைக்கிறாரு. இது ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று என்று அவாந்தரம் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுவாங்களாம். மத்தவங்க சொல்லக்கூடிய மத்தவங்க நம்முடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாய் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வைப்பாராம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குறேன் என்றும் அப்பொழுது உன்னை சுற்றிலுள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராய் நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்றார். ஆமென். மற்றவர்களுக்கு நம்ம ஒரு ருசி கொடுக்கிற ஒரு ரசம், அந்த திராட்சை ரசம் அது கடைசி வரைக்கும் இதுவரைக்கும் நீர் கொடுத்தீரே என்று அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அங்க ஒரு சாட்சி சொன்ன மாதிரி சொல்றான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வறண்டதா இருக்கலாம், பாழானதா இருக்கலாம். மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளா என்ன செய்வோம் மாற்றப்படும். எப்ப மாற்றப்படுறோம்? ஆவியானவர் நமக்குள்ள வரணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் அவருடைய பாதத்துல அமர்ந்து நம்பிக்கையோட அவருக்காய் காத்திருக்கணும்ல. அந்த 38 வருட மனுஷன் அந்த இடத்துல படுத்து இருந்தாருல்ல. ஆண்டவர் எவ்வளவு லெகுவாக்குறாரு. இறங்கியே போகல. இருந்த இடத்திலே ஆசீர்வாதத்த படுக்கை எடுத்துட்டு நடந்து போனாருல்ல. நம்ம எங்கேயும் தேடி போண்டா, யாரையும் தேடி போண்டா, எங்கும் போண்டா. நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு நம்மளை பெருக செய்கிற தேவன் நம்மள கோதுமையை வரவழைத்து நமக்கு வயலின் பலன்களையும் விருட்சத்தின் கனிகளையும் பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை நம்ம அடையாதபடிக்கு உள்ள குறைகள் எல்லாவற்றையும் என்ன செய்றாரு நம்ம நிறைவாக்கி நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்கிறார். அதற்கு நாம தகுதியுடையவர்களா இருப்போம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலயோ இல்ல உலக பிரகாரமான வாழ்க்கையில எந்த இதுல ஆண்டவரே என்ன குறை இருந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது அந்த குறைகள் எல்லாம் என்ன செய்யுது அதை நிறைவாக்கப்படாதான் விழிப்பனாலே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த நிறைவை நாம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் ஆவியானவர் நாமக்குள்ள வாசம் பண்ணக்கூடிய பிள்ளை அந்த அந்த ஜாடி சுத்திகரிப்புக்காய் வைக்கப்பட்டிருந்தது இல்ல. அதே மாதிரி நாமளும் சுத்திகரிக்கப்படக்கூடியவர்களாய் அந்த நிரப்பப்பட்ட ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கும்போது நமக்கு நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே மகிமையில நினைச்சார் நிறைவாக்குவார். மற்றவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய நம்மளை பார்த்து இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை சாட்சியாய் நிறுத்தக்கூடிய தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். அதனால நம்ம அவருடைய பாதத்துல நம்பிக்கையோட திட்டமனதோட காத்திருந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அந்த ஏற்ற வேலை வர்றதுக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிற பரலோகத்தின் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீ தந்த வார்த்தைக்காய் நன்றி ஏசப்பா. தகப்பனே சோஸ்திராப்பா. ஆவியானவரே சகை வீட்டுக்கு நீ வரும்போது ஆண்டவரே அந்த குறை தெரிஞ்சிச்சு ஆண்டவரே. தகப்பனே சோத்ரா அது போல நீர் எங்களுக்குள்ள வரும்போது இன்னும் நாங்க என்னென்ன குறைகள் இருக்கிறோம் ஆண்டவரே அந்த குறைகள் எல்லாம் மாற்றப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோது ஆதியிலிருந்து அன்பை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரே சகையை கொடுத்த அந்த ரட்சிப்பை அவனும் ஆபிரகாமின் குமாரனா இருந்தது போல நாங்களும் ஆபிரகாமின் குமாரத்திகளா இருக்கணும் ஆண்டவரே. அது மற்றவர்கள் காணணும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. மற்றவர்கள் எங்களை சாட்சி சொல்லும்படியாய் நாங்க வாழணும் அப்பா. அப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துங்க. உடைய பிரசனை எங்களோடு கூட இருக்கட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். நீ தந்த வார்த்தைக்காய் கொடா கொடி சோஸ்திரப்பா. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.